திரு நாகராஜ்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். திரு நாகராஜ், தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தில் தொடங்கி மாநிலத்திற்கு என்ன செய்திருக்கிறது முதலமைச்சர் கேட்குறாரு. இந்த 11 ஆண்டுகளில் சிறப்பான ஒரு திட்டத்தை அவங்க தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கோன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு பொலிட்டிக்கலாக சொல்கிறாரு. அவர் ஒரு அரசு நிகழ்ச்சி, அங்கே அரசியல் பேசியதுனால நானும் பேசுகிறேங்கிறாரு. அங்கிருந்து ஆள முடியாதுங்கிறார். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். 50% நிதி தராங்க அப்படின்னு அவரே ஒத்துட்டார். இதுவரைக்கும் நிதி இல்லைன்னு சொன்னவர் 50% நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் பார்க்குறேன். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டத்துக்கு 50% அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்கு. அதை மாநில மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. ரெண்டாவது, ஜிஎஸ்டியோடைய இந்த வருவாய் மல்டிபிள் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி நாங்க கொண்டு வந்தோம். 80% இன்னைக்கு ஜிஎஸ்டி முறைப்படி நடக்கிற சேல்ஸ்ல நடத்தப்படுகிறது. அந்த வருவாய் பல மடங்கு இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. அந்த வருவாயில் வருகின்ற டெவல்யூஷன் ஏற்கனவே 50% நீங்க உடனடியா வந்துருது ஜிஎஸ்டியில. மற்றபடி டெவல்யூஷனாகவும் என்ன இவங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணியில முடிவு பண்ணாங்களோ அதை விட 1% சேர்த்து இவங்களுக்கு டெவல்யூஷன் வந்துருது. ஏறக்குறைய கணக்கு போட்டோம்னா இந்திய அரசுக்குன்னு கிடைக்கிறது ஒரு 29% ஜிஎஸ்டியில மட்டும்தான், அது மட்டும் தான் கிடைக்குது. அதை வச்சுட்டு நாங்க வஞ்சகை இல்லாம எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நிதியை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல பதிவு செய்யறேன். தமிழ்நாட்டுல மணல் விற்கிறாங்க, டாஸ்மார்க்ல சாராயம் விற்கிறாங்க, மணல் ஜல்லி கருங்கல் கனிம வளம் விற்கிறாங்க. இதுக்கெல்லாம் பில் போடப்படுகிறதா? தமிழக அரசுக்கு அதனால் வருமானம் வருகிறதா? நிச்சயமா இல்லை. ஆக அந்த பணம் எங்க போகுது அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சரே சொல்லிட்டாரு. எனக்கே தெரியல 20,000 கோடி எங்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. டாஸ்மார்க்கே நஷ்டத்துல போகுது, தமிழ்நாட்டுல எந்த நிறுவனமும் லாபத்துல போகல அப்படிங்கிறதுக்கு இவங்க நடத்துற இந்த வருமானம் வரி எடுக்கிற ஒரு சிறப்பு விஷயத்த சொல்லலாம். இவங்களால திறம்பட நடத்த முடியல. ஆனா ஜிஎஸ்டி மூலமாக மிகப்பெரிய வருவாயை ஈட்டி தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நான் முதல்ல பதிவு செய்யறேன். ஒரு 6 மாநிலங்கள் ஜிடிபியில ஒரு 50% பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டிலும் ஒன்னா இருக்குது. இது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அது திராவிட மாடல் ஆட்சியில பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்திய அரசினுடைய தொழில் கொள்கையால், பொருளாதார கொள்கையால், இங்க இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு நடைபெறுகின்ற சேல்ஸ் விற்பனையால் இன்றைக்கு தமிழகத்துல ஜிஎஸ்டி மற்ற வருமானம் எல்லாம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டா, ஏற்றுமதியில திரு நாகராஜ், எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. $14.5 பில்லியன் இருக்கு. பெங்களூரு, கர்நாடகாலாம் பின்னுக்கு தள்ளி இருக்கிறோம். அது இப்ப இந்திய அரசினுடைய உதவி எல்லா மாநிலங்களுக்கும் தான் கிடைக்கும். தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குன்னா இப்ப தமிழ்நாடு கூடுதலா ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்குன்னு பார்க்க முடியாதா? தமிழ்நாடு கல்லூரியில் முதலிடமாக இருந்த மாணவன் இன்றைக்கு பள்ளியில் முதல் மாணவனாக மாறியிருக்கிறது. இன்னைக்கு யூபி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், குஜராத் போன்ற மாநிலங்கள் உச்சத்தை தொட இருக்கின்றன. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாடுடைய வளர்ச்சி பத்தாது, இருந்த நிலையை விட இன்று மோசமாகத்தான் இருக்கிறது. இருக்கலாம். ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசினுடைய தொழில் கொள்கை. கார்பரேட் வரியை குறைச்சது, இப்படி பல சலுகைகள் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். இல்ல, தொழில் கொள்கை ஒண்ணு இந்திய அரசு கொண்டு வருதுன்னா அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஆனா அதுல ஒரு மாநிலம் முதலிடத்துக்கு வருதுன்னா அந்த மாநிலத்தினுடைய திறன் முக்கியமா இருக்குன்னு பார்க்கணும்ல. இல்ல, அது இருக்கு. அதுக்கு திராவிட மாடல் நான் தான் சொல்ல முடியாது. இங்க இருக்கிற கல்வி திறன், இங்க இருக்க மாணவர்கள் படித்தது, இங்க இருக்கிற உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் காரணமா இருக்கிறது. அதையும் நாம் மறுக்க முடியாது. ஆனா அதே சமயம் அது பின்தங்கி பின்னோக்கி செல்ல திராவிட மாடல் காரணமாக இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். அதுக்கு நான் காரணத்தையும் சொல்ல முடியும். இன்னைக்கு பாருங்க, சமீபத்துல 8,000 கோடி அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தான் ரேங்கிங் கொடுக்குறீங்க, ரேங்கிங்ல தமிழ்நாடு முன்னிலைப்படுத்துறீங்க. எஸ், சொல்லுங்க. ரிப்பீட் பண்ணுங்க கேட்கிறேன். இல்ல, பல ரேங்கிங் சிஸ்டத்துல, இந்திய அரசாங்கம் கொடுக்கிற ரேங்கிங் சிஸ்டத்துல தமிழ்நாடு முன்னிலையில இருக்குன்னு அரசு தான் சொல்லுது. ஆனா பாஜக அதை மறுத்து பேசுதான்னு கேக்குறாங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ரேங்கிங் 8,000 கோடி முதலீடு
முதலீடு இன்னைக்கு ஆந்திரா மாநிலம் சென்றிருக்கிறது, உங்களுக்கு தெரியும் சமீபத்தில். இதெல்லாம் இந்த கட்டமைப்பு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு, அரசியல் சிஸ்டம், இங்க இருக்கிற கலாச்சாரம், தொழில் கலாச்சாரம், போதை கலாச்சாரம், இதெல்லாம் ஒரு காரணமாக தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. நான் அதையும் பதிவிடுறேன். அடுத்த விஷயம் சொன்னாங்க, நாங்க இந்த கீழடி குறித்தெல்லாம் பேசினாங்க. தமிழ் குறித்தும் அதனுடைய பண்பாடு குறித்தும் கலாச்சாரம் குறித்தும் இந்துத்துவா கொள்கையை அடிப்படையாக கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எந்த மதத்துக்கும் நாங்கள் எதிரியல்ல. அதே சமயம் ஒவ்வொன்றாக தேடி எடுத்து, அது அம்பேத்கர் முதல் இருந்து அது யாராக இருந்தாலும் ஒவ்வொரு கலாச்சாரத்தின் செங்கோல் இருந்து கொண்டு போய் அது நாடாளுமன்றத்தில் வைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை நான் இங்க பெருமையோடு பதிவு செய்ய விரும்புறேன். அதே போல அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் பெருமைங்கிறது இந்திய பெருமை தானே, நீங்க இரும்பு காலம் தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குதுன்னா அதை பற்றிய ஒரு வார்த்தை கூட என்டார்ஸ் பண்ணி கூட வரலையேன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்? தமிழ் தொன்மை அதுக்குரிய அந்த பர்டிகுலர் அகல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதையெல்லாம் எடுத்து சர்டிஃபை பண்ணி சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணி தான் அவங்க அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க. அசெம்பிளில இல்ல அதுல சில குளறுபடிகள் இருக்கிறது. குழப்பத்தை நான் தவிர்க்கிறேன். தெரியல இல்ல திரு நாகராஜ், கீழடி வேறு இரும்பு காலம் வேறு, ரெண்டையும் ஒன்னா நம்ம பொருத்திக்க வேண்டாம். கீழடி பற்றிய அந்த விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் இன்னும் தெளிவு வேணுமா, மீண்டும் அதில் அவர்கிட்டே கொடுத்து பண்ணியிருக்காங்கிறது வேற. இவங்க சொல்றது இரும்பு காலம்னு 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது இந்திய தமிழ் சமூகம் அப்படின்னு ஒன்று அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கோமே, அசம்பிளியில் சொல்லியிருக்கிறோமே, பட்டியலிட்டு இருக்கிறோம், அசம்பிளியில் டேபிள் பண்ணியிருக்கிறோம். அதை என்டார்ஸ் கூட பண்ணலையேன்றாங்க. அதை வரவேற்கலையே, இந்திய பண்பாடுன்னு அதை பார்க்கலையே, தமிழ் பண்பாடுன்னு ஒதுக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க. தமிழ் பண்பாடு குறித்து தமிழ்நாட்டுல தமிழ்ல பாடம் நடத்தாத, தமிழ் மொழியில பயிற்றுவிக்காத திமுக பேசுவதற்கு அருகதை இருக்கிறதாங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது, ஒரு பிரைம் மினிஸ்டரோ சென்ட்ரல் கவர்மெண்டோ அதை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்களும் அதை தெளிவுபடுத்திட்டு தான் பேசுவாங்க. அதனால அதுக்கு சரியான நேரம் வருகின்ற பொழுது பாராட்ட தயங்காதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. அதுல நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை நான் நீங்க அழுத்தமா பதிவு செய்யறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க தமிழ் பண்பாடு கலாச்சாரம் திருக்குறளை ஏறக்குறைய 43 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்த்திலிருந்து அதை எங்கள் பிரதமர் தான் செய்திருக்கார். இப்ப இல்ல, அவர் முதலமைச்சர் இருந்தப்பவே தமிழ் மொழிக்கு திருக்குறளை அவர் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசிய ஒரு பாரத பிரதமர் என்றால் அது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான். அதனால இவங்க தொடர்ச்சியாக 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இனம், மதம், மொழி என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் இது மக்கள் உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக, வாக்கு வங்கிக்காக பேசுகிறார்கள் என்பதை தான் நான் இங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம் பதிவு செய்யணும். முதலமைச்சர் கேட்டாங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. சரி, இவங்க 1967ல திமுக தேர்தல் வாக்குறுதி 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 80 கோடி குடும்பங்களுக்கு 81 கோடி குடும்பங்களுக்கு இலவச அரிசியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 15 கோடி வீடுகளுக்கு இந்தியா முழுவதும் சொல்றேன், நான் தமிழ்நாட்டை தனியா சொல்றேன். 15 கோடி குடும்பங்களுக்கு சொல்றத பலமுறை நம்ம பேசியிருக்கோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, தமிழ்நாட்டிற்குன்னு சிறப்பு திட்டம் அதை பட்டியல் கொடுத்தீங்கன்னா நம்ம இவங்களோட விவாதிச்சிடலாம். சூர்யாட்டையும் இப்ப நீங்க தூத்துக்குடி துறைமுகத்தில் விரிவாக்கத்தில் இருந்து, பாம்பன் பாலம் திறந்ததிலிருந்து, ஈனுணை திறந்ததிலிருந்து, மெட்ரோ ரயில் இயக்கத்தில் இருந்து, பல சாலைகளை அமைப்பதில் இருந்து, 10 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீதில் இருந்து, எத்தனை சார் ஒரு மாநிலத்துக்கு 10 லட்சம் கோடி இதுவரைக்குமான ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய நிதியை சொல்றீங்க இல்லையா? மொத்த நிதி அப்படிங்கிறது அப்படிதானே சொல்றீங்க? 10 லட்சம் கோடி மொத்த நிதி கொடுத்திருக்கோம். நான் கணக்கு போட்டு சொன்னேன் எவ்வளவு கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. என்னென்ன பணிகள் பண்ணிட்டு இருக்கோம் நான் சொல்றேன் சார். உங்களுக்கு வேணாலும் கூட தமிழ்நாட்டிற்கு என்றால் ஜன்தன் வங்கி கணக்கு இன்னைக்கு எல்லாருடைய வங்கி கணக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திட்டங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற கணக்குகள். முத்ரா திட்டம், யோஜனா திட்டம் பாருங்க, 68% பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முத்ரா வங்கி திட்டத்தில் அதிகம் பயன்பெற்றது. அதுல 68% பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு பொருளாதார நிலை உயர்ந்திருக்குது என்றால், கந்து வட்டியில பணம் வாங்காம இன்னைக்கு பெண்கள் தொழில் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முத்ரா வங்கி திட்டம் மிகச்சிறந்த திட்டம். அதை முதலமைச்சர் மறுக்க முடியுமா? உஜ்வாலா கண்ணுல கண்ணீர் விட புகையோடு சமையல் செஞ்சாங்க. இன்னைக்கு 36,98,290 பேருக்கு நாங்க இலவச எரிவாயு கொடுத்திருக்கிறோம். அதை ஒரு கணக்குன்னு சொல்ல முடியாதா?
மத்திய ஜல்சக்தி மூலமாக குடிநீர் இணைப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் 74,05,104 அது திட்டம் இல்லையா? இலவச ரேஷன் எல்லாமே இந்திய அளவிலான திட்டங்களை பட்டியலிடுறீங்க. 3,64,00,000 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் இலவச காப்பீடு திட்டம் 88 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்காங்க. நாகராஜ், இது எல்லாமே 11 ஆண்டுகால மோடி அரசினுடைய சாதனைகள்ல இதெல்லாம் நாம விரிவா பேசியிருக்கோம். அவர் இதெல்லாம் கொடுத்த திட்டங்கள் அதுல அவர் ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் பத்தி கேக்குறாங்க. இதெல்லாம் சார், இது எல்லாமே தமிழ்நாடு தான் சொல்லிட்டு நான் ஈனுணையில் இருந்து இன்னைக்கு இங்க துவக்கப்பட்ட ராக்கெட் ஏவுகணத்திலிருந்து ஒவ்வொன்றையும் கேட்க நாங்க செய்துட்டு இருக்கோம். நீங்க எதை கேட்டு நாங்க செய்யல. மெட்ரோக்கு நீங்க நிதி கேட்டீங்க, நாங்களே செய்யறோம் முதல்ல சொன்னீங்க. நிதி கேட்டீங்க, கொடுத்தாங்களா இல்லையா? நேரடியா போய் கேட்டணும், கொடுத்தாங்களா? அப்ப இந்த மக்கள்கிட்ட வாக்குவங்கிக்காக இந்த மத்திய அரசின் மீது கூட்டணி அமைத்த அதிமுக மீது பொய்யுரை பரப்புவதற்காக ஏன் இப்படி பொய் பேசணும்னு கேக்குறேன். மனசாட்சியோட பேச மாட்டீங்களா? சரி, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப முதலமைச்சர் விவசாயிகளை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு கூட போலி விவசாயிகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நான் ஒரு போராட்ட களத்துக்கு போயிருந்தேன் சார். சூலூர் பக்கத்துல, பல்லடம் பக்கத்துல ஒரு 1000 விவசாயிகள் வந்து தொடர் காப்பீடு போராட்டத்தில் இருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க? எங்களுக்கு கெயில் பைப்லைன், ஐடிபியோட பெட்ரோலியம் பைப்லைன் எங்க தோட்டத்து வழியா போகுது. எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு, நான் அந்த பைப்லைனை போட மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் கண்டும் காணாம இருக்காருன்னு சொல்லி தொடர்ச்சியாக 3 மாதம் காப்பீடு போராட்டத்தில் இருக்காங்க. முதலமைச்சரோ, கோயம்புத்தூர் இருக்கிற அமைச்சரோ, அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் இருந்தப்போ சரி, அமைச்சர் முத்துசாமியோ, அமைச்சர் சாமிநாதனோ திரும்பி கூட பாக்கல சார். விவசாயிகள் மீது காட்டுகிற அக்கறையா? அவங்க என்ன பாக்குறாங்க? 1 ஏக்கர் 2 ஏக்கர் பூமி மேல நிரந்தரமாக முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நிறைய விவாதிக்க வேண்டியதில்லை. மற்ற 3 பேசிட்டு வந்துரும். வர